வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் சுக்கிரன் கிரகம் மீன ராசியில் உச்ச வீட்டில் அமரக்கூடிய நிலை 4 மாதங்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையினால் கும்ப ராசிக்கும் மீன ராசிக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த சுக்கிரன் கிரகம் மீன ராசிக்கு மாறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 29ஆம் தேதி. ஜனவரி மாத முடிவில் 2025ஆம் ஆண்டு மீன ராசிக்கு சுக்கிரன் மாறப்போகிறார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு மாறக்கூடிய நிலை. அங்கு கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மாறும் பொழுது மீனத்தில் ஆல்ரெடி ராகு கிரகம் அங்கு இருக்கிறார். ராகுவும் சுக்கிரனும் அங்கு இணைந்து இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இந்த பலன்கள் எவ்வளவு நாளைக்கு இந்த வீட்டிலேயே உச்ச வீட்டிலேயே இருப்பார் அப்படின்னா மே மாதம் 31 வரை ஆல்மோஸ்ட் ஒரு 4 மாதங்கள் இந்த மீன ராசியிலே சுக்கிரன் இருக்க போகிறார். இது என்ன பலன்கள் எல்லோருக்கும் கொடுக்கிறது? அதிகமான ஒரு 4 மாதங்கள் காலகட்டம் ஒரு பெரிய காலகட்டமாக இருக்கக்கூடிய நிலையில் நம்ம என்ன பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்து கொண்டே வந்த அந்த வரிசையில் இந்த கும்ப ராசிக்கு ஆதிபத்திய ரீதியில் இந்த சுக்கிரன் யார் அப்படின்னு பார்த்தால் இவர்களுக்கு ஒரு நல்ல ராஜயோகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திர ஒரு திரிகோண வீட்டிற்குடையவராக தான் இவர் இயல்பாக இருக்கிறார். ஆனால் இந்த ஸ்திர வீடுகளுக்கு எல்லாமே 9ஆம் வீடு பாக்கிய வீடு பிளஸ் பாதக வீடு. ஸோ இது ரொம்ப கவனமாக நம்ம கையாள வேண்டிய ஒரு பலன் எடுக்கக்கூடிய முறைன்னு சொல்லலாம். இந்த வாழ்நாளில் இருக்கக்கூடிய விஷயங்களிலுமே இந்த சுக்கிரனை நம்ம ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான பலன். இந்த பாதகாதிபதியான சுக்கிரன் என்ன பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? கும்பத்திற்கு 2ஆம் வீட்டில் அவர் அமரப்போகிறார். இது குடும்பம், தனம், வாக்கு இந்த வீட்டை குறிக்கக்கூடிய 2ஆம் வீட்டில் ஒரு பாதகாதிபதி கிரகம், அது ஒரு பெண் கிரகமாக இருப்பது, அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு கிரகம் அதுவும் பெண் கிரகமாக இருப்பதனால் கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் இந்த கும்பராசி நண்பர்கள் அதிக அக்கறை தேவையில்லாத வாக்கு பேச்சு இதன் மூலியமாக குடும்பத்தில் சில குழப்பங்களை நீங்க ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக திரிகோணமாக இந்த சுக்கிரனும் ராகுவும் இணைந்த இந்த கிரகங்கள் கடகத்தை தொடர்பு கொள்வது உங்களுடைய பணி, உத்தியோகம், ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வீடு. உணவினால் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. பேச்சினால் பணி செய்யக்கூடிய இடத்தில் பெரிய ஒரு குழப்பங்களை நீங்க உங்களை அறியாமல் சில குழப்பங்களாக நிலையாக உருவாக்கி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப கவனமாக நீங்க பேசும் பொழுது அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் உணவின் மூலியமாக நிறைய பிரச்சனைகளை நீங்க இந்த காலகட்டத்தில் உருவாக்கி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நேர் 7ஆம் பார்வையாக இந்த 2 கிரகங்களும் கன்னி ராசியை பார்க்க போகிறார்கள். இந்த கன்னி ராசி உங்களுடைய அஷ்டமஸ்தானம். ஸோ நீங்க நினைப்பதை விட தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸாக சில ஆரோக்கிய பிரச்சனைகள் பெரிதாக வளர்ந்து ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய நிலை போல கூட இது இருக்கும். அண்ட் பேச்சு கொடுப்பது, வாக்கு கொடுப்பதனால் அதற்குடைய ஒரு அந்த எண்ட் ரிசல்ட் கூட பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள், அவமானங்களாக கூட இது வளர்ந்து விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. ரொம்ப கவனமாக இந்த சுக்கிரன் மே மாதம் 31ஆம் தேதி மாறக்கூடிய வரை நீங்க ரொம்ப நிதானமாக இருப்பது முக்கியமான பலனாக இருக்கிறது. கும்பத்திற்கு ஆல்ரெடி 7.5 சனியுடைய ஆளுமையில் ஜென்ம சந்திரன் மேலே சனி செல்லக்கூடிய நிலை இருப்பதனால் என்னை பொறுத்தவரை இது பணி செய்யக்கூடிய இடத்தில் நீங்க ரொம்ப கவனமாக இருப்பது, அனாவசியமாக யாரிடமும் பேசாமல் இருப்பது, உங்க வேலைகளை மட்டும் பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும். மேலும் இந்த சனி கிரகம் மீன ராசிக்கு மாறக்கூடிய காலகட்டம் வரை இந்த கும்பத்திலேயே சுக்கிரன் ராகு இணைவெல்லாம் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய நிலை போல இருப்பது சற்று தேவையில்லாத குழப்பங்களை அதிகம் கொடுப்பது போல மேலும் மேலும் அந்த கிரக இணைவுகள் இருப்பதனால் பேச்சில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்ல பலன் அப்படிங்கிறது 3வது முறையாக 3 டைப் ஆஃப் அனாலிசிஸ்ல பலன்களை எடுக்கும் பொழுதும் இந்த ஒரே பலன் நமக்கு வருகிறது. கும்ப ராசியில் உள்ளவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அவர் பாதகாதிபதியாக வந்துவிட்டாலே அவர் எந்த வீட்டில் வந்து அமர்கிறாரோ அந்த ரீதியில் நன்மைகளான பலன்கள் பாதி நடக்கும். ஒரு 50% நன்மைகள், 50% தொல்லைகள் அப்படிங்கிறத நம்ம எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஸோ அதிர்ஷ்டத்தினால் வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நம்ம முதலிலேயே கவனமான பலன்களை சொல்லிட்டு அதற்கப்புறம் நல்ல பலன்களை சொல்லக்கூடிய நிலை போல நான் இங்கே உணர்கிறேன். ஆனால் கவனமான பலன்களை முதலில் சொல்வதுதான் சரியாக இருக்கும். பாக்கியாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது தந்தையுடைய வழியில் ஆதாயம், தந்தையால் உங்களுக்கு பெரிய ஒரு லாபம், தந்தையுடைய உதவியால் குடும்பத்தில் பெரிய பொருளாதார ஏற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டத்தினால் திடீர் தனப்பிராப்தி இது போன்ற நல்ல நிலையும் இருக்கும்னு சொல்லலாம். சுக்கிரன் ராகு இணைவு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தனஸ்தானத்தில் இருப்பது பெரிய தனப்பிராப்தி,
வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் எந்த ஒரு நிலையில் வருமானம் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் ஒரு பெரிய குழப்பத்தில் நம்ம இருக்கும் பொழுது எந்த ஒரு பணமும் நமக்கு நிம்மதியை கொடுக்காது அப்படிங்கிறது இதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த 7.5 சனியுடைய ஜென்ம சனியில் இன்னும் ஒரு மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 வரை நீங்க இருக்கக்கூடிய நிலையினால் மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், குடும்பத்தில் அனாவசியமாக பிரச்சனைகள் வராமல் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பது, ஆர்குமெண்ட்ஸ் வந்தாலும் உடனடியாக விட்டு கொடுப்பது, ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க கவனமாக ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைதான் இது. உங்களுக்கு மட்டும் கிடையாது, எந்த ராசியாக இருந்தாலும் இந்த 7.5 சனியுடைய ஆளுமையும் பாதகாதிபதி நம்ம இந்த மாதிரி வீடுகளில் அமரும் பொழுது எல்லோருக்குமே இது கவனமான பலன் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இது ஓரளவிற்கு உங்களுக்கு எளிதாக ஒரு சமாளிக்கக்கூடிய நிலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதனுடைய இணைவு, இந்த சுக்கிரன் மாறக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அவர்களை நீங்க அதிகம் பார்த்து கொள்ள வேண்டும். அதுவும் உங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் போல இருப்பது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய நிலை அப்படின்னு சொல்லலாம். புதனும் 12இல் மறைந்திருப்பது குழந்தைகளும் உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கொடுக்கலாம். சொன்ன பேச்சு கேட்காத சில குழந்தைகளாக இருக்கலாம், அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல. ஸோ நீங்க கொஞ்சம் அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் பொறுமையுடன் கையாள்வது எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய திறனை கொடுக்கும். பெண் தெய்வ வழிபாடு வீட்டில் செய்து கொள்வது, வீட்டிலேயே மகாலட்சுமி தாயார் படம் வைத்து தினமும் ஒரு நெய் தீபம் நீங்க வைத்து வழிபடுவது அடுத்த 4 மாதங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். இவரே ராஜயோகாதிபதி, இவரை காலை பிடித்து நம்ம விருப்பப்பட்டு நீ எனக்கு இது கொடுத்துதான் ஆக வேண்டும் நம்ம சொல்லும் பொழுது அவர் மறுக்க மாட்டார் அப்படிங்கிறது இது ஒரு 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 நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம வழிபாட்டிற்குரிய விஷயமாக இதை சொல்லலாம். கண்டிப்பாக பெண் தெய்வ வழிபாடு நீங்க செய்து கொள்வது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கிரன் உச்சம் என்ன பண்ணுகிறது அப்படின்னு பார்க்கலாம். மீனத்திற்கும் இந்த சுக்கிரன் ஒரு ஆகாத கிரகம். எல்லா ராசிகளுக்கும் அஷ்டமாதிபதி அப்படின்னு ஒரு கிரகம் இருப்பார். இந்த மீன ராசிக்கு இந்த சுக்கிரன் தான் அஷ்டமாதிபதி. 8க்குடையவரும் 3க்கு உடையவருமாக இந்த சுக்கிரன் வருவார். 8 என்று சொல்லக்கூடியது 2 முறை 8ஆம் வீடாக வரக்கூடியதுதான் 3ஆம் வீடு. ஸோ 8ஆம் வீடு துலாம் ராசி. துலாத்திலிருந்து மீண்டும் 8வது வீடாக நீங்க கணக்கு பண்ணி எண்ணிக்கொண்டு வந்தால் அந்த 8ஆம் வீடு 2வது முறையாக வரக்கூடிய 8ஆம் வீடு தான் அந்த மீனராசியுடைய 3ஆம் வீடாகிய ரிஷபம். அந்த ரிஷபத்திற்குடையவரும் இந்த சுக்கிரன் தான். ஸோ 8க்குடையவரும் 3க்குடையவரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்திய அதிபதிகள் 8ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி கடுமையான ஒரு பாவி அப்படின்னு சொல்வார்கள் ஜோதிடத்தில். அப்போ ஒரு கிரகம் பாவியா அப்படின்னா அது அப்படி ஒரு சொல் வழக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த சுக்கிரனுடைய மாற்றங்கள் பிராக்டிக்கலாக ஜாதகர்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கிறது. இந்த மீன லக்னம் மீன ராசியில் இருப்பவங்களுக்கு சுக்கிரனோட திசை எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு சின்ன ஒரு விசாரிப்பு உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. நமக்கு ரொம்ப அற்புதமாக புரியும் ஜோதிடம் எவ்வளவு அழகாக வேலை செய்கிறது அப்படிங்கிறது. இந்த அஷ்டமாதிபதி சுக்கிரன் மீனமாகிய உங்களுடைய வீட்டில் உச்சமடைவது டிஃபால்ட்டாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு ஒரு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீனராசி நண்பர்கள் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு எளிதாக புரிகிறது. ஏனென்றால் வேற எந்த ஒரு ராசிக்கும் அஷ்டமாதிபதி அந்த வீட்டை தேடி வந்து உச்சமடைவதில்லை. தனுசு ராசிக்கு அந்த ராசிக்குடைய கிரகம் அந்த வீட்டிலிருந்து 8இல் போய் உச்சமடைகிறார். அது இவங்களுடைய தேடி போகக்கூடிய இவங்களா ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய குழப்பம்னு கூட வச்சுக்கலாம் இதை. ஆனால் நீங்க அமைதியாக இருந்தாலும் உங்களை தேடி ஒரு எதிரியோ இல்லை ஒரு குழப்பமோ உங்க வீட்டில் உச்சமடைகிறது. இது காலச்சக்கரத்தினுடைய அடிப்படையில் உள்ள விஷயங்களை நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, உங்களுக்குமே குடும்ப வாழ்வில் அதிக சலசலப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அதனால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. திடீர் செலவுகள், திடீர் விரயங்களாகவும் இது ஏற்படலாம். 12இல் இருக்கக்கூடிய சனி கிரகம் மீனமாகிய நண்பர்களுக்கும் 7.5 சனியில் விரய சனியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்வது உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்ப வகையில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு தலையீடு செய்து அதனால் உங்க குடும்பத்தில் சில ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். எந்த நிலையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக நீங்க அதை கையாண்டு அதை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் அதை நீங்க கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்வது நல்ல பலனை கொடுக்கும். நீங்களும் இமோஷனலாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டால் பிரச்சனைகள் பெரிதாகும் அப்படிங்கறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுக்கிரன் ராகு இணைவும் அங்கு இருப்பது இன்னும் தேவையில்லாத குழப்பங்கள்,
ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸை கொடுப்பதற்கு கொஞ்சம் அதிகமாக ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அது புத்திஸ்தானமாகிய 5ஆம் வீட்டோடு திரிகோணமாக இருப்பதனால், அதாவது கடகத்தோடு திரிகோணமாக இருப்பதனால் அங்கே ஏதாவது ஒரு கிரகம் இருந்து விட்டால் மேலும் அது அக்ரவேஷனை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நீங்க நல்ல ஒரு பழமையான சிவாலயத்தில், கொடிமரம் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இந்த ஒரு 4 மாதங்கள் தொடர்ச்சியாக நீங்க வழிபாடு செய்வது, வாரம் ஒரு முறை அந்த சிவன் கோயிலில் சென்று நல்ல ஒரு பிரார்த்தனை செய்வது, பொறுமையாக ஒரு மணி நேரம் அதுக்கு டைம் நீங்க அதுக்கு அலாட் பண்ணிட்டு அந்த சிவன் கோவிலில் நல்ல ஒரு தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்வது ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். அந்த மனதில் நிம்மதியும் கிளாரிட்டியும் இருக்கும் பொழுது நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் கையாளக்கூடிய ஒரு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரனோடு ராகுவும் இணைந்திருந்து உங்களுடைய நேர் 7ஆம் வீடாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை வீட்டை, இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா பிசினஸ் பார்ட்னர்ஸ் அந்த வீட்டை பார்ப்பதனால் இது ஒரு டோட்டல் கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்றுக்கொன்று பாதக வீடாக இருப்பதனால் இந்த கார்னர்ஸ்ல இருக்கக்கூடிய ராசிகள் சின்ன வயதிலேயே நிறைய பக்குவம் அடைந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவது ஒரு சரியான நிலையாக இருக்கும். பக்குவம் அடைந்து ஒரு நல்ல ஒரு படிப்பினையை எடுத்துக்கொண்டால் மட்டுமே ஓரளவிற்கு நல்ல ஒரு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை அவங்க சரியாக கையாள முடிகிறது. இந்த சுக்கிரன் ராகு இணைவு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே சனி கிரகத்தினுடைய மாற்றமும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய நிலை இருப்பதனால் சற்று உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முதலிலேயே நீங்க வாய்ப்பளிக்காமல் தினமும் நீங்க யோகா இல்லைன்னா ஒரு மனப்பயிற்சி, மெடிடேஷன், பிராணாயாமா செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். சிவன் கோயிலுக்கு செல்வது மிகுந்த அற்புதமான, எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனநிலையும் ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு கொடுக்கும். சனி கிரகம் மார்ச் மாதம் மாறிய பிறகு ராகு மட்டும் மாறக்கூடிய நிலை இருக்கிறது. மே மாதத்திற்கு ராகு மாறும் பொழுது எல்லாமே ஓரளவிற்கு ஒரு கண்ட்ரோல் வரக்கூடிய நிலையாக அது இருக்கும். ஸோ எப்படியும் உங்களுக்கு அந்த மே மாதம் இறுதி வரை சுக்கிரனும் அங்கே இருக்க போகிறார். அதுவரை உங்களுக்கு அந்த ராகுவும் அங்கே இணைந்து இருப்பது. மோரோவர் இந்த சனி கிரகம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 உங்களுடைய வீட்டிற்கு மீனத்திற்கு சனி மாறும் பொழுது 5-6 கிரகங்கள் உங்களுடைய மீன ராசியில் இருக்கக்கூடிய நிகழ்வு. கண்டிப்பாக சீனியராக இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய பேருடைய வீடியோஸை நீங்க தேடி பார்த்து கொள்ளுங்கள். இது ஒரு கடுமையான ஒரு விளைவை, ஒன்றுக்கொன்று எதிரித்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு 4-5 கிரகங்கள் உங்களுடைய ஜென்ம சந்திரன் மேலே, உங்களோட தலை மேலே இருக்கக்கூடிய இணைவு போல இருப்பது ஒரு சரியான நிலையாக இருக்காது. ஏனென்றால் 30 டிகிரி இருக்கக்கூடிய ஒரு ராசியில் அதிகமான கிரக இணைவுகள் நெருக்கி அடித்து அங்கு அமரப்படும் பொழுது அது உங்களுக்கு ஜென்ம ராசியாக இருப்பது கொஞ்சம் நீங்க அதிக கவனத்தை எடுத்துக்கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். எனக்கு தெரிந்தவரை சிவன் கோயில் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மே மாதம் 18 தேதிக்கு பிறகு ராகு கிரகம் உங்களுடைய ஜென்மத்தில் இருந்து 12ஆம் வீட்டிற்கு மாறி விடுவார். 1ஆம் வீட்டிலிருந்து ரிவர்சல் பின்னாடி வந்துடுவார். கேது கிரகம் உங்களோட வாழ்க்கை துணை வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டிற்கு மாறி விடுவார். ஸோ அதுக்கு பிறகு ஓரளவிற்கு எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராகு நகர்ந்துட்டாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை தூண்டக்கூடிய அந்த ஒரு தீவிரவாதி போல ஒரு கிரகம்னு எடுத்துக்கலாம் ராகுவை. அவர் நகர்ந்த பிறகு உங்களுக்கு மேஜரான ஒரு மன அமைதி, ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எந்த ஒரு சமாதானம் சொல்ல நினைத்தாலும் மீன ராசி நண்பர்களுக்கு சற்று பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பிடித்து கொண்டாலே, என்ன நடந்தாலும் நீங்க கரெக்டாக கொஞ்ச நேரம் இருந்துட்டீங்கனாலே அவசரப்பட்டு பேசக்கூடிய பேச்சுக்கள் தவிர்க்கப்படும். அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காமல் நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். அவசரப்பட்டு சண்டை போடக்கூடிய குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடிய தொல்லைகளும் உங்களுக்கு வராது. ஆனால் இதை நம்ம எடுத்து அவ்வளவு எளிதாக கையாள்வது சில பயிற்சிகள் மூலியமாகவே கண்டிப்பாக நடக்க முடியும். எடுத்த உடனே அது வந்துடாதுன்னு சொல்லலாம். அதற்குத்தான் எல்லா ஜோதிடர்களும் உங்களுக்கு அவரவர்களுக்கு அவங்களுடைய ஸ்டைல்ல சில பலன்களை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். உங்களுக்கு எந்த ஜோதிடருடைய பலன்கள் பிடித்தாலும், யார் சொல்ற பரிகாரம் உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லை எளிதாக இருக்கிறது நீங்க உணர்றீங்களோ அதை கண்டிப்பாக செய்துட்டு வந்தாலே உங்களுக்கு பெரிய பலன் இருக்கும். எல்லா பரிகாரங்களும் பலிக்கும் நண்பர்களே. நீங்க செய்து பாருங்க. வீட்டிலேயே கூட நீங்க ஒரு சிவனை நினைத்து வீட்டிலேயே நீங்க ஒரு வழிபாடு செய்து தினமும் ஒரு அகல் தீபம் ஏற்றி ஒரு மெடிடேஷன் ஒரு 5 நிமிடம் நீங்க மூச்சை கவனிப்பது கூட ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவோடு சுக்கிரன் மீன ராசியில் உச்சமடையக்கூடிய அந்த 4 மாதங்களுக்குடைய நிலையினால் 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்து விட்டோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.